தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அதாவது 2 விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. இந்த செய்தி வந்து ஏன்டா இவ்வளோ நாள் தள்ளி போச்சு அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னைக்கு ஒரு 4 முதலைகளை தூக்கி உள்ளே போட்டால் தானே லைக் வந்து அரசியலில் ஒரு ஒரு மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். 2 விஷயம் என்னென்னா, ஒன்று நம்மளுடைய நம்ம அன்பு தம்பிகளுடைய அண்ணன்களுடைய கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து இன்றைக்கி வந்து திருச்சியில் மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருள் ஆகக்கூடிய அளவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து 234 தொகுதியில் நிற்கக்கூடிய 234 வேட்பாளர்களையும் அந்த மாநாட்டில் நிற்க வச்சு கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேடை போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் நிற்க வச்சு எல்லாரையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்கே தெரியும், இடி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட். அதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், 2வது பார்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்ட்டில் இந்த சம்பவத்தை, அண்ணன்களோட சம்பவத்தை பார்த்துடலாம். வேதாரண்யம் இடும்பாவன் கார்த்தி அவர்கள் சிவகங்கை, உங்களுக்கு தெரியும், சொந்த ஊரான சீமானவரோட சொந்த ஊரில் சிவகங்கையில் காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் லைக் வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளும் பேசியிருந்தோம். அதுக்கடுத்ததாக வந்து நத்தம் சிவசங்கரன் அவர்கள், அதாவது நத்தம் தொகுதியில் நிற்கக்கூடிய சிவசங்கரன் அவர்கள் அது வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பேசியிருந்தால், லைக் வந்து முக்கியமான நபர்கள்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாகவே லைக் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஏன்னா எலெக்ஷன் வேலைகளை செய்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் லைக் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லைக் வந்து அவர் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, எந்த தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்கிறாரோ அந்த விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து ஆப்போசிட் கேண்டிடேட்டாக நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். லைக் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா, லைக் வில்லிவாக்கமா விருகம்பாக்கமா அங்கே ஏதோ விஜய் அவர்கள் நிற்க போகிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டில் சாட்டை அவர்கள் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேக் செய்தியாக என்னங்கிறது தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்னென்னா, இது வந்து இன்னும் மேடையில் அவர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா தான் இது லைக் உண்மையாக இல்லையாங்கிறது தெரிய வரும். ஆனால் காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக போட்டுட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்கிற விஷயம் என்னென்னா, நட்சத்திர பேச்சாளர் லைக் உண்மையிலே இந்த மனுஷன் விஜய் அவர்கள் மட்டும் வரலன்னு வைங்களேன், இந்த மனுஷனுக்கு நம்மளுடைய அண்ணன் சாட்டை அவர்களுக்கு இந்த நட்சத்திர பேச்சாளர் என்கிற பட்டமே கிடச்சிருக்காது. காலையிலேருந்து போட்டுட்ருக்காங்க. நட்சத்திர பேச்சாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் எடுத்த திடீர் முடிவு என்னடா முடிவுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, லைக் வந்து அவர் வந்து விஜய் அவர்களை எதிர்த்தெல்லாம் போட்டிகிட்ட போகிறது கிடையாதான். 234 தொகுதிகள்லையும் லைக் வந்து நாம் தமிழர் கட்சியோட கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி லைக் அவங்கள ஆதரித்து கேம்பெயின் பண்ண போகிறாராம், பிரச்சாரம் பண்ண போகிறாராம். லைக் உண்மையிலேயே இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி தான் நம்ம ஆளுக்கு, நம்ம அண்ணனுக்கு வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சீமான் அவர்கள் கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம். காரணம் என்னென்னா, ஒரே ஒரு தொகுதியில் விஜய் அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறது மூலமாக ஒரே ஒரு தொகுதியில் ஒரு தொகுதி என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 பஞ்சாயத்து இல்லை ஒரு 20 பஞ்சாயத்து இல்லை ஒரு ஊராட்சி, லைக் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஊருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் வாக்காளர்கள் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எத்தனை நாள் தான்டா விஜயை திட்டுறதுக்கு, எத்தனை நாள் தான் நம்ம விஜய்க்கான கேண்டிடேட்டை விஜயை நம்ம வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு, விஜய் வரும்போது விஜய்க்கு வண்டி ஆப்போசிட்லேயே எத்தனை நாள் தான் நம்ம வர முடியும். ஆனால் இதை தாண்டி இன்னொரு பெரிய மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா, 234 தொகுதியிலையும் போய் அங்கே இருக்கிற விஜய் கட்சிக்காரனை திட்டுனா இன்னும் வியூஸ் போகும்ல, லைக் வந்து எல்லாமே ரெக்கார்டட் தானே, இன்னும் ரீச் ஆகும்ல. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நான் பார்க்குறேன். நம்ம அண்ணன் சாட்டை அவர்கள் சாதாரண நபர்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் போய் பிடிச்சி லைக் வந்து திட்ட போகிறது யாருன்னா விஜய் அவர்களை தான். லைக் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு பாய் அவர்கள் வந்து இதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தவர் டிவிக்கு போய் சேர்றாரு. டிவிக்கில் போய் சேர்ந்ததுக்கப்புறமா லைக் வந்து இப்போது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாத மேடையில் வச்சு லைக் சாட்டை துரைமுருகன் அவர்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுகிறது மூலமாக டெய்லி விஜய்னு போடுறது மூலமாக உங்களுக்கு வியூஸ் போகுது, காசு வருது, இந்த காசுக்காக தானே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, விஜய் அவர்கள் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சாட்டை சேனலில் பேசுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறீங்க, அதுக்கும் சாட்டை நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஏன் நீங்கள் அதில் பேசணும்? இதே மாதிரி எல்லா விவாத மேடையில் போய் பேச வேண்டியதானே, இதே மாதிரி டிவி ஷோஸில் போய் டிபேட்டில் போய் பேச வேண்டியது தானே. ஏன்னா அங்கே போனால் 2000 ரூபா தான் கிடைக்கும், 3000 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே விஜயை போய் பிடிச்சி கடிச்சு வச்சா டெய்லி 30,000 50,000 சம்பாதிக்கலாமே. ஸோ அதுதான் போட்டு உடச்சிருந்தாப்புல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இந்த எலெக்ஷன் ஒட்டு மொத்தமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டம் வந்துருச்சுல்ல, இது வந்து 234 தொகுதியிலையும் அது வந்து பிரதிபலிக்கிறதுக்காக
இந்த பெரும் முடிவை வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம பார்க்கலாம். லைக் வந்து இதை மக்களும் எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க, இவரோட ஒவ்வொரு பிரச்சாரங்களும் எந்த அளவுக்கு இது அஃபெக்ட் பண்ணப்படுது, இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக அமையுங்கிறது எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கே அதில் ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறதுக்கும் அதில் ஒரு 3 லட்சம் பேர் பார்க்குறதுக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு அவ்வளோ அடி வாங்குது. ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நல்ல ஒரு பேச்சாளராக நல்ல ஒரு கட்சியில் இந்தளவுக்கு இருந்த ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருந்த கட்சியில் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சும்மா போய் கடிச்சிட்டு இருக்காங்களே, சும்மா வேறு கண்டென்ட்டே இல்லையா, வேறு நியூஸே இல்லையா, திமுகவை திட்டுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வெறுப்பு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 234 தொகுதியிலே இந்த வெறுப்பு கிரியேட் ஆச்சுன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வேட்பாளர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. இவருக்கு ஜாக்பாட்டு தான், நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஜாக்பாட்டு தான். எங்கே போனாலும் கண்டென்ட்டு, எந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாலும் திட்டலாம், அதை வீடியோ எடுத்து போடலாம், காசு தான், திட்டமும் செய்யலாம், காசும் பார்க்கலாம், நம்ம நல்ல விளம்பரமும் கிடைக்கும். நட்சத்திர பேச்சாளர் என்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மாதிரி நட்சத்திர பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு பட்டமும் கிடச்சிரும். ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாவம், அவரை நம்பி அவரை வண்டியில் ஏற்றி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா நம்ம தம்பிமார்கள், நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள். அவங்கள நினச்சாதான் உண்மையிலே பாவமாக இருக்குது. சரி, ஓகே, அவங்க நினைக்கிற மாதிரி நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி நடக்க போகிற நாம் தமிழர் கட்சியோட எழுச்சிகரமான மாநாட்டிலையும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த பெரும் முதலைகள் வந்து கைதாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. நேற்றுக்கு ஒரு ஹைகோர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, கே நேரு அவர்கள் மேலே வந்து டிவிஹெச் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுங்கிறது வந்து கே நேரு அவர்களுடைய தம்பியோட நிறுவனம். வந்து ராமஜெயம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து மர்மமான முறையில் கொன்னுட்டாங்க. அந்த கொலையே இன்றைக்கி யார் செஞ்சா அப்படிங்கிறதே தெரிய வரல. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷனை முடிவடையலை. ஸோ ராமஜெயன் அவர்களுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை இன்றைக்கி இவரோட இன்னொரு தம்பி தான் அது கம்ப்ளீட்டாக நடத்திட்டு இருக்காப்புல, நிர்வாகம் பண்ணி இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் நடக்கக்கூடிய ஊழல்கள், இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து நகராட்சித்துறைக்கு அமைச்சராக இருக்கார்ல, வந்து இந்த முனிசிபாலிட்டி இந்த கம்ப்ளீட்டுக்கும் அமைச்சர் பொறுப்பு யாருன்னா கே நேரு அவர்கள். ஸோ கே நேரு அவரோட தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 1200 கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் இருக்கேன் ஒரு ஜூனியர் இன்ஜினியராகவோ, இதே தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணி போக்குவரத்து துறையாக இருக்கும்போது, போக்குவரத்து துறையாக அமைச்சராக 2014 நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பீரியடில் இருக்கும்போது இதே கூத்தை தான் பண்ணி மாட்டார். ஸோ இதே வேலையை தான் இப்போ நம்ம அண்ணன் கே நேரு அவர்கள் பண்ணியிருக்காப்புல மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதை கொளுத்தி போட்டது யாருன்னா, வந்து கிஷோர் கே சுவாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், இடமலம்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பேசிகிட்டு இருப்பாப்புல. கிஷோர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கே நேரு அவர்களுடைய கேவிஹெச் ஊழலை கம்ப்ளீட்டாக பேசி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்து இடி என்னன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இவரோட ட்விட்டரில் இவர் என்ன டெய்லி இந்த மனுஷன் உட்காந்து எழுதிட்டு இருக்காப்புல, சரி இது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடி இதை நோட் பண்ணி கே நேரு அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணுங்கிறது கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது என்ன சம்பவம்னா, 1200 கேண்டிடேட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டையும் 7 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் வேலைகளுக்கு, இந்த வேலை போட்டு தரேன், இந்த வேலை உனக்கு தான், டெண்டரு, இந்த கீழே கொடுக்கப்படுற ஒவ்வொரு டெண்டர்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நியர்லி 2000 crores, 1 கோடியை பார்த்துட முடியுமா, இல்லை ஒரு 10 லட்சம் பார்க்க முடியுமா, இல்லை ஒரு 5 லட்சத்தை கண்ணால் பார்க்க முடியுமா? 2000 கோடி அப்புடின்னு சொல்லுவாங்கள்ல, 1 கோடி அப்புடின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி 2000 கோடி ரூபாய்க்கான ஊழல் நம்ம ஆள் அடிச்சிருக்காப்புல. அடித்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த தேர்தலுக்கு முன்னாடி 4 பேர், உதயநிதி அவர்கள் மேலே டாஸ்மாக் வழக்கு இருக்குது, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே 10 ரூபா பாலாஜி அந்த வழக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அந்த வீடு கட்டின வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்குகள் இருக்குது. இவர் மேலே வந்து பொன்முடி அவர்கள் மேலே வழக்கு இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இப்போது வந்து கைது பண்ணுறதுக்கான உத்தரவை கொடுத்தாங்க. கடைசி என்னென்னா, அது இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குங்கிறத அந்த கேஸை நான் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலை. பட் என்னென்னா, பல முக்கிய அமைச்சர்கள், ஆனால் இன்றைக்கி லைம்லைட்டில் இருக்கிறது யாருன்னா, கே நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், உதயநிதி அவர்கள். இந்த 3 தலையையும் இந்த 3 தலைகளையும் இடி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கரெக்டாக 2 மாதம் தான் இருக்குது. எதுக்கு? தேர்தலுக்கு. இந்த 2 மாதத்தில்
KN நேரு அரெஸ்ட், உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட். இதை தாண்டி இன்னொரு சம்பவம் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1200 1300 பக்கம் கொண்ட அந்த ஃபைல், இடியோட பக்கம், அந்த கம்ப்ளீட்டாக இவர் மேலே புகார் அளிக்கப்பட்ட விஷயங்கள், இந்த வாட்ஸ்அப் சேட்ஸு, உரையாடல்கள், இவங்க எப்படி இந்த ஸ்கேமை பண்ணியிருக்காங்க, ஹவாலா முறையில் எப்படி பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டில் எப்படி இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இங்கே சம்பாதிக்கிற காசை எப்படி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 1200 பக்கங்களில் இது யார் யாருக்கு போயிருக்கு, யாருக்கு வந்திருக்கு, யார் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அதில் யாரோட பேர் யாருக்கு இருக்குது தெரியுமா? ஸோ அண்ட் ஸோ பர்சன் இஸ் த கம்ப்ளீட் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பேர் யாருன்னா நம்மளுடைய அப்பா. அதாவது அப்பா என்று என்னை அழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். இந்த தலைகள்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறதுக்காக நேத்திக்கு வந்து சொல்லிட்டாங்க, கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, KN நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து இவர் மேலே, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஸ்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது, ஜாமீனில் இருக்கிறதுனால தான் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னும் வந்து தொடர்ந்துட்டுருக்காரு. இந்த தலைகள்லாம் அரெஸ்ட் பண்ணால் யோசித்து பார்க்குறேன், எலெக்ஷன் நேரத்தில் திமுக தலையெல்லாம் உழுரும். என்ன தான் இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள் தேமுதிக அதுக்கு தான் இங்கே வந்து பலவீனம் அடைய அவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் 200 கோடிக்கு தேமுதிக இப்படி ஒவ்வொரு கட்சிகளையும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ ஏற்பட்ட இந்த அசிங்கங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறது நம்ம தலையெழுத்தாக இருக்குது. இன்னும் அடுத்த அப்டேட்களை பார்க்கலாம். முதல்ல சுவாரஸ்யமான இந்த மாநாட்டை இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு காலைல நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்குல்ல, பல சுவாரஸ்யங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பல எப்படி சொல்கிறது, சஸ்பென்ஸான சிச்சுவேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட்டா, இல்லை KN நேரு அவர்கள் அரெஸ்ட்டா, இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் வழக்கில் அரெஸ்ட்டா, இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம் தமிழக அரசியலில் என்ன அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மன்னிக்கவும், நேற்று தினம் வந்து அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய நினைவு நாள். கிட்டத்தட்ட 1957 அந்த டைமில் வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு வெள்ளையர்களுடைய போராட்டத்தில் எல்லாம் கொலோனியல் நெயில்னு நினைக்கிறேன், ஒரு வெள்ளைக்காரன் அவனோட மிகப்பெரிய ஒரு கொடூரங்களை எல்லாம் ஒரு பெண்மணியாக இருந்து லைக் வந்து அவனோட உருவ சிலையை இங்கே சென்னை மவுண்ட் ரோட்டில் வச்சுருந்தாங்க. 1857 வந்து நம்மளோட இந்தியர்களை, அதாவது கண்டென்ட்டு டோட்டலாக வேறு தான், பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு தமிழ் மக்களாக நம்ம மண்ணில் பிறந்த நம்ம இந்திய நாட்டோட விடுதலை போராட்டத்துக்காக போராடினா இந்த அம்மாவை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே கூடாது. லைக் என்னென்னா 1857 நம்ம இந்திய நாட்டோட ஒவ்வொரு இந்தியர்களையும் கொத்தாக கொன்று குவிச்சாங்க. அவன் நல்லது பண்ணானா இல்லை உண்மையிலே தப்பு பண்ணலையே அப்படிங்கிறது விசாரணையே ஒழுங்காக பண்ணாமல், சரியான இன்வெஸ்டிகேஷனே பண்ணாமல் நடுவெளியில் தூக்கில் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் இந்த கொலோனியல் நெயின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரன். அவனை கம்ப்ளீட்டாக சென்னை மவுண்ட் ரோடு பக்கத்தில் அவனுக்கு ஒரு உருவ சிலையை வச்சாங்க. அதே 1857 தான் லக்னோவில் வச்சு அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் வந்து இந்திய நாட்டோட விடுதலை போராட்ட போராளிகள் வந்து அவனை வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ அவனை கௌரவிக்கிறதுக்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து அவனோட உருவ சிலையை வைக்கிறாங்க. இந்த உருவ சிலையை அகற்றுறதுக்காக அஞ்சலி அம்மாள் அவர்கள் 1927 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் ராஜாஜி அவர்கள் வராங்க. 1927 என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அந்த சிலையை அகற்றுறாங்க. அவங்களோட கர்ப்பிணி குழந்தை வந்து 9 வயசாக இருக்கும்போது விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் எல்லாம் வீட்டிலேருந்து வெளில விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன், குழந்தைய தன்னோட பெண்மணியை அம்மான்னு நினைக்கிற அந்த பொண்ணோட பேர், அவங்கள வந்து போராட்ட காலத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. குழந்தை வயத்தில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஜெயிலில் ப்ரெக்னெண்ட்டாக சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அந்தளவுக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த அம்மா இருக்காங்கல்ல, வீரமங்கை சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு அம்மா. அப்பேற்பட்ட அம்மா தான் நம்ம தென்னாட்டின் ஜான்சி ராணி தான். இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு சத்தியமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜ் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் அட்வொகேட் ஒர்க்கும் நம்மளுக்கு வந்து சீனியர் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துகிட்டு இருந்தனால நம்மளால் சத்தியமாக சொல்கிறேன், இது பேசுகிறதுக்கான டைம் கிடைக்கல. ஆனால் பேசணும்னு நினச்சி இன்றைக்கி காலையில் இப்போ ஷூட் பண்ணிட்டேன். இப்பேற்பட்ட ஒரு அம்மாவை வேறு யாரும் போட்ட மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கட்சி வந்து அவங்கள வந்து ஒரு கொள்கை தலைவராக அனௌன்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அவங்க பேச்சு பொருள் ஆகிற அளவுக்கு கூட இருக்காங்க.
நான் வந்து அதை பார்த்து லைக் எனக்கு தெரிய வரல. என் வீட்டில் தமிழ் கேலண்டர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து யார் யாரோட பிறந்த நாள் எப்போ வருது, நினைவு நாள் எப்போ வருது, என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன முக்கியமான தருணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கேலண்டர் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேற்று சாயந்தரம். ஐயோ இதை பேச மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நியூஸ் மீடியா கூட அதை வந்து பெரிய லெவலில் காணிக்கலை. லைக் வந்து சுத்தமாக இப்படி ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அவரோட நினைவு நாள் இன்றைக்கி அப்படிங்கிறது கூட பெரிய லெவலில் யாருக்கும் தெரியப்படுத்தலை. நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பேசி தான் ஆகணும். பேர்பட்ட ஒரு அம்மா பிறந்த வாழ்ந்த நம்மளுக்காக விடுதலை வாங்கி கொடுத்த இந்த அம்மாவின் நினைவு நாளில் போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.